Hi students, welcome to Mindsprout. இன்னைக்கு நம்ம balance sums exercise 1.3 ல தான் பார்க்க போறோம். So 7th sum start பண்ணிடலாம். So 7th sum என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பீஸ் இருக்கு, அதை வந்து கியூபாய்ட் ஃபார்ம்ல அவங்க வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஸோ எக்ஸ் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் தட் இஸ் லென்த் கொடுத்துட்டாங்க 24 - 2x, ஹைட் வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லென்த் into breadth into height. So இது வந்து ஸ்கொயர் பீஸ்னால லென்த்தும் பிரெத்தும் சேமா தான் இருக்கும், அதனால அதை வந்து சேம் தான் எடுத்துக்கிறோம். லென்த்தும் பிரெத்தும் சேமா, ஹைட் வந்து எக்ஸ் டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 24 - 2x the whole square into x. இந்த இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். a - b the whole square ஃபார்முலா. ஸோ a square plus b square minus 2ab. ஸோ 24 ஸ்கொயர் வந்து 576, 2x the whole square 4x square, 2ab தான் minus 96x. அப்புறம் இந்த பேலன்ஸ் x இருக்கும், இதை வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்றோம். ஸோ 4x³ minus 96x square plus 576x. ஸோ நம்ம வால்யூம் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 8th சம் பார்க்கலாம். 8th சம் வந்து f of x கொடுத்துட்டாங்க. இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? f of x square. So x என்ற டேர்ம்ல x square சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் f of x the whole square. f of x னா 3 - 2x the whole square. இதை வந்து ஹோலா ஸ்கொயர் பண்ணணும். So a - b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். So 9 + 4x square minus 12x. ஸோ இப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு டேர்மையும் ஈக்குவேட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க இங்க. ஸோ அதே மாதிரி ஈக்குவேட் பண்ணோம்னா இந்த ஒரு சைடுல இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு சைடு எடுத்துட்டு போறோம். So 2x அந்த x square terms எல்லாம் சேர்க்கலாம். So minus 2x square, இந்த 4 வந்து அந்த சைடு போறப்ப என்ன ஆகும்? minus 4x square ஆயிடும். 12x வந்து plus 12x ஆயிடும், plus 3. இந்த 9 அந்த சைடு போறப்போ minus 9. So balance நம்மளுக்கு வந்து minus 6x square plus 12x minus 6 is equal to 0 கிடைக்கும். So இதை வந்து minus 6 ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு quadratic equation x square minus 2x plus 1 equal to 0. So இதை ஃபர்தரா நம்ம இது பண்றப்போ x is equal to 1 என்ற ஆன்சர் வரும். நைன்த் சம் பார்க்கலாம். ஒரு பிளேன் வந்துட்டு 500 km ஸ்பீட்ல போகுது. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் டைம் கொடுக்கல, அது வந்து வெறும் டீன்னு தான் சொல்றாங்க. சோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? speed is equal to distance traveled divided by time taken. So time வந்து அந்த சைடு மல்டிப்ளை பண்றப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். So speed into time. speed வந்து ஆல்ரெடி 500 கொடுத்துட்டாங்க. t வந்து நம்மளுக்கு கொடுக்கல, வெறும் லைக் டைம் வந்து நம்மளுக்கு கொடுக்கல, வெறும் tன்ற டேர்ம் தான் வச்சுக்கிறாங்க. So d is equal to 500t. நெக்ஸ்ட் 10th சம். 10th சம் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க, அதுல வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூஸ் வந்துட்டு ஃபங்க்ஷனா இல்லையா ஃபர்ஸ்ட் கேட்போம். ஆப்வியஸா இட்ஸ் a function. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் a and b. சோ இதுதான் x, இதுதான் y. இத வச்சு நம்ம a and b கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். சோ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இந்த டேர்ம்ஸ்ல இருந்து ஏதாவது 2 டேர்ம்ஸ் வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. சோ 65 சாரி இந்த 45 இருக்குல்ல, இந்த 65 and 45 யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் ஃபார்ம் பண்ணிருக்கேன். தட் இஸ் 65 அந்த y டேர்ம் இருக்குல்ல, 65 equal to 45a plus b. அதே மாதிரி இந்த டேர்ம் யூஸ் பண்ணி இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். 56 equal to 35a plus b. சோ இதை நான் வந்து ஃபர்தரா நான் பண்றப்போ a equal to 9/10, a equal to 0.9. சோ இதை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்றப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயே நான் சப்ஸ்டியூட் பண்றேன். 65 equal to 45 into நம்மளுக்கு a என்ற டேர்ம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணா 0.9 plus b. சோ இதுல வந்து நம்ம மல்டிப்ளை பண்றப்போ 40.5 கிடைக்கும். இதை வந்து மைனஸ் இந்த சைடு கொண்டு போயிட்டு மைனஸ் பண்ணோம்னா b equal to 24.5, a equal to 0.9. அதுதான் நம்மளுக்கு இந்த வர ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க ஆல்ரெடி 40 சென்டிமீட்டர் வந்து ஃபோர் ஹேண்ட் லென்த் தான். L வந்து 40 சென்டிமீட்டர், தட் இஸ் x வந்து 40 சென்டிமீட்டர் இருக்கப்போ
y ஓட வேல்யூ என்ன நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோமா அந்த ஈக்குவேஷனை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து y கிடைச்சிரும் so y equal to 0.9 into 40ன்றது என்னதான் இந்த x term அதான் இங்க கொடுத்திருக்கிற term plus 24.5 நீங்க இத கண்டுபிடிச்சீங்கன்னா 60.5 கிடைக்கும் so for x is equal to 40 cm y equal to 60.5 feet இந்த கொஸ்டின் பாருங்க y கொடுத்துட்டாங்க x கேக்குறாங்க so y வந்து 53.3 இப்ப x என்னன்றது ஃபைண்ட் பண்ணும் so அதே ஈக்குவேஷன் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 53.3 equal to 0.9x plus 24.5 இங்க 24.5 அந்த சைடு போறப்போ மைனஸ் பண்ணும் equal to 0.9x so இத மைனஸ் பண்ணீங்கன்னா 28.8 equal to 0.9x so டிவைட் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு x is equal to 32 cm கிடைச்சிடும் so நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் இந்த தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்முமே நம்ம வந்து கால்குலேட் பண்றோம் Thank you for watching students and don't forget to subscribe Mind Sprout Hub.